எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்க அப்படின்னா, இந்த அக்னி சர்வீஸ் பண்றதுக்காக ட்ரை பண்றவங்களும் சரி, ஆர்மில ஒரு சூப்பரான ஒரு இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க பிஎஸ்எஃப் தரப்புல இருந்து. என்னங்கிறது வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேர்ச்சி அடைகிற மாணவர்கள் சரி, யங்ஸ்டர்ஸ் சரி, ஆர்மில போறதுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஏன்னா 4 வருஷம் சர்வீஸ் தான். 4 வருஷம் சர்வீஸ்ல 1 வருஷம் இது போயிடும், ட்ரைனிங் போயிடும். 3 வருஷம் பண்ணிட்டு என்ன பண்றது? 10% தான் நமக்கு இடஒதுக்கீடு இருக்கு, பேராமிலிட்டரி ஃபோர்ஸ்லயும் சரி, ஸ்டேட் போலீஸ்லயும் சரி, அப்படிங்கிற மனப்பக்குவங்கள் இருக்கு. அதெல்லாம் தாண்டி பெஸ்டாகவும் தமிழ்நாடு தரப்புல இருந்து பல இளைஞர்கள் 50% இடஒதுக்கீடு கொடுத்தோம்னா இன்னும் மக்கள் யங்ஸ்டருக்கு மத்தியில இன்னும் பெஸ்டா இருக்கும், அவங்களுக்கு கொஞ்சம் வெல்ஃபேர் கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காங்க மத்திய உள்துறை அமைச்சத்துல இருந்து. இதெல்லாம் தாண்டி இது செலெக்ஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த செலெக்ஷன் கிட்டத்தட்ட பிஎஸ்எஃப் மூலியமா எஸ்எஸ்சி என்ட்ரல் எல்லாமே டைரக்டா அவங்களே செலக்ட் பண்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ண போறாங்க. இதுக்கு தகுதி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, சர்வீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம டைரக்டா பிஎஸ்எஃப் அப்ளிகேஷன் போட்டோம் அப்படின்னா வேகன்சி எடுக்கும்போது அவங்களுக்கு உடல் தேர்வு தகுதி இல்லை, அதாவது பிசிக்கல் டெஸ்ட் கிடையாது, ஹைட் வெயிட் மெஷர்மெண்ட் கிடையாது. உங்களுக்கு மெயினா இருக்கக்கூடிய மெடிக்கல் டெஸ்ட் கண்டிப்பா எடுப்பாங்க, எந்த லெவல்ல இருக்குன்னு சொல்லி எடுப்பாங்க. எக்ஸாம் ரெண்டையும் பாஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா உள்ள போயிடலாம். இதை தவிர்த்து ஏஜ் எலெக்ஷன் என்ன பாத்தீங்க அப்படின்னா, ஜென்ரலுக்கு மினிமம் 3 வருஷம், ஜென்ரல் ஓபிசிக்கு 3 வருஷம் இருக்கும், எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷம் வயது தளர்வு ஏற்படுத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட பரவாயில்ல. இப்போ நம்ம 25 வயசுல போனா 26 வயசு 28 வயசு வரைக்கும் நம்ம பண்ணலாம். 3 வருஷம் ஜென்ரல் ஓபிசினா, எஸ்சி எஸ்டினா 5 வருஷம் வரைக்கும் நம்மளோட வயது வரம்பு தளர்வு கொடுத்துருக்காங்க. இது ஒரு சூப்பரான அப்டேட், இது மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்க ஆர்மியில சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த மூலமா உள்ள போனதுக்கு அப்புறம் சர்வீஸ் பண்ணதுக்கு அப்புறம் எதையுமே யோசிக்க வேண்டாம், போய் என்ன பண்றது யோசிக்க வேண்டாம். சூப்பரான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதை நீங்க கண்டிப்பா பயன்படுத்திக்கங்க. பிஎஸ்எஃப்ல ஆரம்பிச்சிருக்காங்க, நாளைக்கு எல்லா ஃபோர்ஸ்லயும் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்டேட் போலீஸ் இன்னும் 5-10% தான் இருக்கு. இதே ஃபியூச்சர்ல ஓரளவு கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இன்னும் அதிகமா இருக்கும். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்டுக்கும் சரி எல்லாரும் ஷேர் பண்ணி சொல்லுங்க. போற மாதிரி இருந்தா ஐடியா இருந்தா கண்டிப்பா நீங்க போய் ஜாயின் பண்ணுங்க. பெஸ்டான ஃபீச்சர் இருக்கு. இதை பத்தி யோசிக்க வேண்டியதில்லை. இதை 10 பேருக்கு ஷேர் பண்ணி சொல்லுங்க. ஆல்ரெடி சர்வீஸ் பண்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.